மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. பாத்துப்பா. தேனு மா, நாளைக்கு காலையில 8 மணிக்கு டைம் நல்லா இருக்குன்னு சோசியர் சொல்லியிருக்காரு. சின்னதா ஒரு பூஜையை போட்டு நல்லபடியா ஆரம்பிக்கணும். சொல்லி வை. சீக்கிரமா ரெடியானதான் காலையில 7:45 அங்க போய் சேர முடியும். சொல்றது உங்களுக்கு தான்ப்பா. கேட்டுச்சுல? அது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற மிஷினால தேவையில்லாத செலவுலாம் ஒன்றும் இருக்காது. அது மட்டும் இல்லை, ராஜேஷ் எந்த கடையில் சரக்கு வாங்குறானோ அதே இடத்துல நாமளும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டேன். எனக்கு எதுக்கு சொல்ற? அங்க சொல்லு. ஏன் அதை நீங்க சொல்ல மாட்டீங்களா? தேனே, மெஸ் வேணா நடத்துவோம், தள்ளு வண்டினா போடுவோம். ஏன் கூடையில சமைச்சு எடுத்துட்டு தெருவா போய் கூவி கூவி விற்கணும்னா கூட நான் ரெடி. உங்க அம்மா என்ன சொன்னாலும் இனிமே கேள்வி கேட்காம செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா தயவு செய்து அவளை கூப்பிட சொல்லு. என் மூஞ்ச பார்த்து நேருக்கு நேரா பேச சொல்லு. ஏன் இத நீங்க அம்மா மூஞ்ச பார்த்து சொல்லலாம்ல? நான் பார்த்த எங்க பாக்குறாவ? ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் இப்படியே வெறுப்பேத்துறா என்ன அர்த்தம்? ஆமா, நான் தப்பு தான் பண்ணேன். அதை தண்டிக்கணும்னு நினைச்சா கட்டி வச்சு தோலை உரிங்க. அதை விட்டுட்டு மூஞ்ச கொடுத்து பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் வேணா நாக்கு பிடிக்கிட்டு சாவட்டுமா? தேனே, அவ சொன்னதான் நான் வருவேன். ஆமா, இது வரைக்கும் நான் சொல்லிதான் எல்லாம் கேட்டாங்க. என்னைய கேட்டா மனுஷன் ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு, என்ன கேட்டா அவர் இஷ்டத்துக்கு பிசினஸ் பண்ணாரு, எவ்வளவு ஒருத்தியை இழுத்துட்டு வந்து செருப்படி வாங்கினாரு. பண்றதெல்லாம் ஏடா கூடும், யோசிக்கிறதெல்லாம் ஏடா கூடும். உளுத்தமாவ மூஞ்சில பூச்சிக்கிட்டு உத்தம புருஷன் கெட்டப்பு நல்லா இருக்கான கேக்குற கதையா இல்ல இருக்கு. இஷ்டம் இருந்தா வர சொல்லு, இல்லைன்னா இங்க எடுத்துட்டு போட்டோம். நான் யாருக்கும் பாக்கு வெத்தலை வச்சு அழைக்க தயாரா இல்ல. அட சம்மந்தி அம்மாவுக்கே நான் போன போட்டு தான் சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு இதுவே ஜாஸ்தி. அம்மா பற்றி தெரியாதா உங்களுக்கு? இத்தனை நாள் நீங்கள் பண்ணதுக்குலாம் இடம் கொடுக்கல. அதே மாதிரி அவங்க கோதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. கொடுத்தா என்னவா? கொடுங்க, ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டீங்க. புரியுது சரவணா. இப்போதான் நினைச்சு பார்க்க தோணுது. அண்ணி 25 வருஷம் அந்த வீட்டில் அவ கூட பேசாமலே இருந்தாங்க. அவ அன்னைக்கு எவ்வளவு கடுப்பா இருப்பா. இப்படி எல்லாம் கெஞ்சி கூத்தாடிப்பா. என் காய் கிட்ட பேச மாட்டேங்கிற, அப்படி எனக்கா நான் தப்பு பண்ணேன்னு மன்றாடுனா வாய திறக்கல உங்க பெரியம்மா. திரும்ப பேசலாம் முடிவு பண்ணி அவளை பார்த்து பேசின முத வார்த்தை ஞாபகம் இருக்கா அவனுக்கு? வெளியில போ ராணி, அதான் சொன்னாங்க. இப்போ புரியுதுடா, தண்டனையோட உச்சம்னா இதுதான். பேசாம இருக்கிறது வாழாம இருக்கிறதுக்கு சமம். பரவாயில்ல விடு, இதெல்லாம் நான் பண்ண தப்புக்கு தானே அனுபவிக்கிறேன். அவ எப்போ பேச நினைக்கிறாளோ அப்போ பேசட்டும். அப்பா, காலையில சீக்கிரமா கிளம்பிடணும், மறந்துடாதீங்க. வாணியை பார்க்குறீங்க, ராணியை பார்க்குறீங்க. இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இந்த கீழே இருக்கிறத சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க. எங்களுடைய வாங்க, சரியா? எனக்காக நீங்கள் அது பண்ணுங்கள்.